நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தரை கூடி ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காக இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக அப்பா நீங்கள் கூடி சென்றபடி கிருபைக்காக நன்றி. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பங்கெடுக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல் பாடலாக தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கரங்கள் உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் பாடுவோம். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனம் அப்பாவை பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய பாடுவோம். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம்.
அபிஷேகம் செய்த சொல்லுவோம். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரமே, இயேசப்பா ஸ்தோத்திரமே, இயேசப்பா ஸ்தோத்திரமே, இயேசப்பா ஸ்தோத்திரமே. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே, கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஐயா, இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசப்பா ஸ்தோத்திரமே, இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்ல இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எல்லா கரங்களை உற்சாகத்தோடு பாடுவோம். நம்முடைய இயேசு இன்பமானவர். ஆமென். எல்லாம் சொல்வோம். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். இயேசு, இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர். கரங்களை தட்டி இயேசு இன்பமானவர், இயேசு
நிரந்தரமானவர் சொல்லுவோம். நித்தியமானவர், நிரந்தரமானவர், நீதியானவர், நிறைவரமானவர், நீதியானவர், நிறைவரமா இயேசு. ஆமென். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் எல்லா பாவ சாப ரோகம் எல்லாவற்றையும் நீக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். பாவ சாப ரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாப ரோகம் நீக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கனமல சங்கரலலனமா, ஓரி கனகலனமல சங்கரலலனமா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவே. கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கைவிடாதனா தெய்வம் இயேசுவே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கரங்களை உயர்த்தி கதனா ஓராகலந்தனமா ஈஷா துனியா கரலோ ஓலிஷா துனி மிகரங்கனதரா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா.
வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற விடுதலை ஒரு மெய்யான விடுதலை, ஒரு நிரந்தரமான விடுதலை. அந்த விடுதலை ஆண்டவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மால் மாத்திரமே ஒரு மெய்யான விடுதலை, உம்மால் மாத்திரமே ஒரு மெய்யான சமாதானம், உம்மால் மாத்திரமே ஒரு மெய்யான சந்தோஷம். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அந்த சந்தோஷத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரக்கபல சங்கரகலதனமா ஓரி கலகதனமா. எல்லா கரங்களை சொல்லுவோம். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. ஆமென். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு தேவனா. ஓ ரஹனனமனனன ரராபதமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு ஆவியினாலாகு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வியாதிகள் இப்போது குணமாகட்டும், பிசாசின் கட்டைகள் தொலைவாமே இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகள் சுகமாவதாக, எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிம்சோன் மேலே ஓ இறங்கி வந்து அவருடைய கட்டுகளை எல்லாம் உடைத்த ஆவியானவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதித்து கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதித்து கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்கள் முனிவரை உங்கள் அக்கினியார் சந்தியும். எங்க வாழ்க்கையை உங்கள் அக்கினியார் சந்தியும். மோசே வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்க வாழ்க்கையையும் உங்கள் அக்கினியார் சந்தியும் தெய்வமே. எங்க வாழ்க்கையையும் உங்கள் அக்கினியார் சந்தியும் தெய்வம். அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே, இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே, இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் உரமல சக்கரா. எல்லா கரகத்திலே கரமல சமல மல 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 மல. ஓரி ஆதினியா கரக சக்கரதலதலா. ஓரமல சக்கரதலதலமனா சக்கரதலதலமா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா.
உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தியோம் சந்தியோம் சந்தியோம். ஓ ஷாகரா கதனமா. ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாத கூடாரத்தை உண்டாக்கி ஆமென் ஹalleluya. அங்கே நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சந்திப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஓ மோசேயை சந்தித்தது போல முகமுகமாய் சந்திப்பீராக. மோசேயோடு பேசினது போல முகமுகமாய் பேசுவீராக. ஓ ஹalleluya. மகிமையை காண்பித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பியருளும் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. ஓ ஹalleluya. Hosanna, Hosanna, உன்னதத்தில் Hosanna, 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 உன்னதத்தில் Hosanna, உம்மை மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரமானவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி ஹல்லேலூயா அந்த காரியத்தை நாங்கள் செய்யவும் அதன் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு மிக முக்கியமான சத்தியத்தை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் இன்றைக்கு அந்த சத்தியத்தை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இங்கே இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் பூமியிலுக்கும் என் நாமம் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்கிறார். இங்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். அவருடைய வல்லமையை நம்மிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் நம் மூலமாக தேவனுடைய நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் தேவன் விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டும்.
நிலைநிறுத்தப்பட வேண்டும். நிலைநிறுத்தப்படாமல் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய முடியாது. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நிலைநிறுத்தினேன், உன்னை நிலைநிறுத்தினேன். உன்னை நிலைநிறுத்தின பிறகு என்னுடைய வல்லமையை முன்னெடுத்து காண்பிப்பேன். என் நாமம் பூமியிலிருந்தும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் ஆமென் சுற்றம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் நிலைநிற்க வேண்டும். தேவனுக்கு நாம் நிலைநிற்க வேண்டும். ஸ்தோத்திரம். நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை நிலைநிற்க முடியாதபடி ஆமென் சுற்றம் நிலைத்திருக்க முடியாதபடி அவங்க அலைந்து திரிகிறவர்களாக, நிலையற்று திரிகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அப்படி அல்ல. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நம்முடைய காரியங்கள் நிலைவரப்பட வேண்டும். ஆமென் சுத்ரம். நிலைவரமான ஆவியை தேவன் நமக்கு தர வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எந்த காரியத்தை செய்தால் விடாம அதை நிலைத்திருந்து செய்யும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிலைத்திருக்க முடியவில்லை என்று சொல்லி முதலாவது உங்களோடு நான் பேசுகிறேன். ஆமென் சுத்ரம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் நிலைத்திருக்க முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது ஆமென் சுத்ரம். ஆண்டவர் சொல்கிறார், நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை உனக்கு இனி கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்ப கவனிங்க, இந்த வார்த்தை காயினுக்கு சொல்லப்பட்டது. காயினுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு சாபம். நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஏன் அவங்களால் நிலைத்திருக்க முடியவில்லை, நிலையற்று ஏன் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்? அது ஒரு சாபம். அது ஒரு சாபம். ஒரு வீட்டில் நிலைத்திருக்க முடியாது. நான் அநேக பார்த்திருக்கிறேன். மாசத்துக்கு ஒரு வீடு மாறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வீடு பிடிக்கலை என்று அடுத்த வீடு, இப்படி ஒவ்வொரு வீடாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் ஒரு வீட்டில் நிலைத்திருக்க முடியவில்லை? ஏன் ஒரு வேலையில நிலைத்திருக்க முடியவில்லை? ஸ்தோத்திரம். ஒரு கம்பெனியில உருப்படிய வேலையை செய்து அந்த கம்பெனியில நிலைத்திருந்து வேலை பார்க்க முடியாது. 10 கம்பெனி ஆமென் போய் வேலை பார்ப்பது. ஒரு வேலையில நிலைத்திருக்க முடியவில்லை. ஒரு வேலையில நிலைத்திருக்க முடியவில்லை. காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில சாபம். சாபம். ஆமென் சுத்ரம். இன்றைக்கும் உங்க வாழ்க்கை அந்த சாபம் இருக்கும் என்றால் உங்க வாழ்க்கையில நீங்க நிலைத்திருக்க முடியாது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியாது. எந்த காரியமும் நிலைவரப்படாது. எனவே அந்த சாபத்தை நீங்கள் உணர்ந்து அந்த சாபம் முறிக்கப்படும்படியாக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க ஆண்டவர் செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்மார்க்கமாய் நாம் வாழும் பொழுது நாம் நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லி ஆமென் சொல்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிறைவேறப்படான். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிறைவேறப்படான். துன்மார்க்கமாய் வாழும் பொழுது அந்த மனிதன் நிலைத்திருக்க முடியாது. எனவே துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும். இன்னொரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. பாவிகள், துன்மார்க்கர்கள், நீதிமான்கள் சபைகளில் நிலைநிற்பதில்லை. துன்மார்க்கர்கள், பாவிகள், நீதிமான்கள் சபையில் நிலைநிற்பதில்லை. 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எனவே தேவனுடைய பிள்ளைகளை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்கர்கள் மாற வேண்டும். மாறும் பொழுது நிலைத்து நிலைத்திருக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்லாமல் வீம்பு பேசுகிறவர்கள், வீம்புக்காரர்கள், அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி 5ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் என்று வசனம் சொல்லுகிறது. இருமனம் உள்ளவன். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இருமனம் நமக்கு இருக்கிறது. இதை செய்யவா, அதை செய்யவா, அதை செய்யவா, இதை செய்யவா, இருமனம் இருக்கக்கூடாது. ஒரே மனதோடு, ஒரே இருதயத்தோடு எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரை பின்பற்றீர்களா? இருமனது வேண்டாம். ஒரே மனதோடு ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. சுத்தம். ஜெபிக்க உட்கார்ந்திருக்கீங்களா? ஒரே மனதோடு ஜெபிங்கள். வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஒரே மனதோடு ஜெபிங்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரே மனதை தேவன் தருவராக. இருக்கிறது ஒரு நபர். அந்த ஒரு நபருக்குள்ள எத்தனை மனமா? இருமனம். ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, ஒரே மனம் தேவன் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளாக இருக்கிற இருமனதை அதை அப்புறப்படுத்தி ஏக இருதயத்தோடு நீங்கள் காணப்படுங்கள். ஏக இருதயத்தோடு இருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாமல்
ஓ ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்தினான். அடிமையானவன், அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறவன், அடிமைப்பட்டவன், அவன் எதிலுமே நிலைத்திருக்க முடியாது. வீட்டில் நிலைத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையை நிலைத்திருக்க முடியாது. ஏன் உங்க வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியவில்லை? அடிமைத்தனம், அடிமைத்தனம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். சுதரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஓ சுதரம், உங்க வாழ்க்கைக்கு எல்லா அடிமைத்தனங்களையும் மாற்றி விடுங்கள். ஓ சுதரம், எதற்கெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தூக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், தேவையில்லாத உலக காரியத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆமீன். உணவு பதார்த்தங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களால் அந்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆமீன். சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எதற்கும் நீங்கள் அடிமைப்படக்கூடாது. எந்த மனிதனுக்கும் நீங்கள் அடிமைப்படக்கூடாது. நாம் அடிமைப்பட வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே நாம் அடிமைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். மற்ற ஒன்றுக்கும் நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அடிமையானவன் என்றென்றைக்கும் நிலைத்தினான். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏன் நாம் நம்மால் நிலைத்திருக்க முடியவில்லை என்று உங்களோடு நான் பேசினேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, குமாரனை அறிக்கை பண்ணுகிறவன், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன். அப்ப கவனிங்க, நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ண வேண்டும். குமாரனாகிய இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நல்ல அறிக்கைகளை நாம் தினந்தோறும் நாம் செய்ய வேண்டும். அநேகர் ஜெபிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆவி நிரம்பி ஜெபிக்கிறோம், பல வசனங்களை தியானிக்கிறோம், ஆனால் வாயில நல்ல அறிக்கை வருவது கிடையாது. நல்ல அறிக்கைகளை நாம் செய்ய வேண்டும். அது இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்யும் பொழுது எவன் அறிக்கை பண்ணுகிறானோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்படும். இன்றைக்கு உங்க வாயில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள். ஓ அடிக்கடி அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள். அந்த நாமத்தை உயர்த்துங்கள். அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே தேவன், அவர் ஒருவரை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கடந்த நாட்டில் ஒரு வாலிபரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், என்னை பற்றி கடவுளுக்கு தெரியும், கடவுள் இருக்கிறார், கடவுள் நல்லவர், கடவுள் கடவுள் என்று சொன்னான். நான் சொன்னேன், கடவுள் என்று சொல்லாதே, அந்த கடவுளுடைய நாமம் என்ன அதை சொல்லு என்று சொன்னேன். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் என்றாங்க, கர்த்தர் என்றாங்க, தேவன்றாங்க, கடவுள்ன்றாங்க, தெய்வம் என்றாங்க. இந்த நாமத்தை சொல்ல வேண்டாமா? அந்த நாமத்தை சொல்லும் பொழுதுதான், அந்த நாமத்தை அறிக்கையிடும் பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. வாயில இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அடிக்கடி வருவதாக. அந்த நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். அந்த நாமத்தை அறிக்கை செய்கிறவன் அவர்கள் நிலைத்திருக்கிறான். அந்த நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள், மகிமைப்படுங்கள். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்க செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் சொல்கிறது. ஆமென். 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். ஆமென். சொல்றோம், தீமையை விட்டு விலக வேண்டும் என்றால் நன்மை செய்யும் பொழுது நாம் தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம். என்ன நன்மை? பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், பிற ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்மால் ஆன உதவிகள், நன்மைகளை பிறருக்கு நாம் செய்யும் பொழுது நாம் தீமையை விட்டு நாம் விலகி விடுகிறோம். நீங்க அனைவரும் சொல்லுவாங்க, நான் தீமையை விட்டு விலகின பிறகு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி. அப்படியல்ல, நன்மை செய்ய ஆரம்பிங்கள், தீமையை விட்டு நீங்கள் விலகுவீர்கள். ஹல்லேலூயா. பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிங்கள்,
பிறருக்கு நன்மை செய்ய ஆரம்பிங்கள். தீயை விட்டு நீங்கள் விலகுவீர்கள். நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய நன்மையில முக்கியமான ஒரு நன்மை என்ன? பிறருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும், ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அநேக வியாதியிலும் கட்டுகளிலும் சாபத்திலும் மன உளைச்சலிலும் பயங்கரமான போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் உங்க கண்களுக்கு முன்னாக மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ சோதரம், ஹல்லேலூயா! அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறீர்களே, அதான் நன்மை. அந்த நன்மையை செய்யுங்கள், தீமையை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்கள். ஹல்லேலூயா! நான் ஆரம்ப நாட்கள் வாலிபனாக இருந்த பொழுது நான் சண்டே கிளாஸ் ஊழியம் நான் செய்வேன். கிராமத்தில் போய் சண்டே கிளாஸ் இருப்பேன். அப்பொழுது அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். பொய் சொல்லாதே, கெட்ட வார்த்தை பேசாதே என்றதான ஒரு பாடல். பொய் சொல்லாதே, கெட்ட வார்த்தை பேசாதே, இப்படி சொல்லி பல பாடல்களை பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்ப சொல்லிக் கொடுக்கும் பொழுது என் மனதில் ஒரு வேதனை உண்டாகும். ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு இப்படி பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற நான் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த நாட்களே நான் மனம் உடைந்து அழுது ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, இன்று நான் ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா! எனவே பிறருக்கு நன்மை செய்ய ஆரம்பிங்கள். ஆட்டோமேட்டிக்கா நீங்க தீமையை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்கள். ஹல்லேலூயா! பிறருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்லுங்கள். சத்திய வசனத்தை பிறருக்கு சொல்லுங்கள். நீங்கள் தியானிக்கிற வசனங்களை பிறருக்கு சொல்லுங்கள். யாரெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இதுதான் நன்மை. அந்த நன்மையை செய்யுங்கள். தீமையை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்கள். அப்பொழுது நாம் என்றைக்கும் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா! எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் பொழுது நாம் தேவனில் நாம் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா! உங்களோடு சுருக்கமாக நான் பேசும்படியாக விரும்புகிறேன். எவற்றையெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டும், எதிலெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக உங்களோடு பேசுகிறேன். ஒரு 7 காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். முதலாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டியது ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சில போன மாதம் என்று நினைக்கிறேன், அந்த மாதத்திலே நமக்கு ஜெப மாதமாக வைத்து அந்த மாதத்தில் முழுவதுமாக ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். அப்பொழுது நாம் தியானித்தோம் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் கரித்திருங்கள் சொல்லலாம் என்பதாக குறித்து நாம் தியானித்தோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தால் நாம் ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தை விடக்கூடாது. சொல்லலாம். அநேகர் உற்சாகத்தின் மீது நமக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள், பாதியிலே ஜெபத்தை விட்டு விடுவார்கள். அப்படி இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஒண்ணு, ஜெபிக்க ஆரம்பித்தால் விடாமல் ஜெபிங்கள். இல்லாட்டி அந்த ஜெபமே வேண்டாம், அந்த ஜெபமே வேண்டாம். ஜெபம் என்பது முடிவு பரியந்தம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. சொல்லலாம். நீங்க ரொம்ப உற்சாகத்தின் மிகுதியில ஜெபத்தை ஆரம்பித்து விட்டு பாதியில நிறுத்தி விடாதீர்கள். ஜெபம் நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருங்கள். இந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும். இரண்டாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டியது வேத வாசிப்படை நாம் நிலைத்திருக்க வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஜனங்கள் ஒரு ஜாமம் மட்டும் வேத நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. சொல்றோம். கவனிங்க, ஒரு ஜாமம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்று கணக்கு சொல்கிறார்கள். 3 மணி நேரமாக வேதத்தை வாசித்தார்களா? நீங்கள் எப்படி வேதத்தை வாசிக்கிறீங்க? அநேகர் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிப்பது காலண்டர் உள்ள வசனத்தை எடுத்து பார்ப்பார்கள். ஸ்தோத்திரம். எங்கேயாவது ரோட்ல போகும்பொழுது கார்ல வர்ற வசனத்தை வாசிப்பார்கள். ரோட்ல போகும்போது சுவர்ல எழுதியிருக்கிற வசனத்தை வாசிப்பார்கள். அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்று நினைப்பார்கள். சொல்றான். நீங்க வேத புத்தகத்தை வாசிக்காம கார்ல எழுதியிருக்கிற வசனத்தையும் சுவத்துல எழுதியிருக்கிற வசனத்தையும் காலில் எழுதியிருக்கிற வசனத்தின் மூலமாக கர்த்தர் நிச்சயமா பேச மாட்டார். உங்களோடு பேசுவதற்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகத்தோடு நீங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். வேத புஸ்தகத்தோடு உட்கார்ந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டும். வேதமும் கையுமாக உட்கார்ந்து வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதுல நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா வேதத்தை எடுத்து வாசிக்கிறது. எப்படி இல்லை? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாப்பார், உனக்கு பிரச்சனை வந்தா தானே வேதத்தை வாசிக்கிற,
எனவே இடைவிடாம ஒரே பிரச்சனையா வரும். எனவே மனம் திரும்புங்கள். ஓ ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிங்க. என்ன நடந்தாலும் சரி, வேத புத்தகம் உங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. வேத புஸ்தகத்தை வாசிப்பதில் நிலைத்திருங்கள். கடந்த நாட்களில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 நாளாக புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அங்கே சுத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் சுத்தம் அவர்கள் வேத புஸ்தகத்தை வாசித்ததாக வசனம் சொல்கிறது. ஆமென் சுத்தம் அவர்கள் வசனத்தை சத்தமாக வாசித்தார்களாம். ஆமென். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகத்தை வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலேயே அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேல அவ்வளவு வாஞ்சியோடு இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மளும் அந்த வேதத்தின் மேல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தில் நம்ம தியானமாய் இருக்க வேண்டும். வேத வாசிப்பை நிலைத்திருங்கள். ஓ ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்தை வாசிக்காம கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறேன் என்று நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். ஆமென் சுத்தம். அதில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நாம் நிலைத்திருக்க வேண்டிய இன்னொரு காரியம், பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் அடிக்கடி பாவத்திலே விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும், இந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இல்லை. ஆமென் சுத்தம். நாம் பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உபாகமம் ஆமென் சுத்தம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நாம் பரிசுத்த ஜனமாக நாம் நிலைப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஜனமாக மாற வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். பரிசுத்த ஜனமாக இருந்து நிலைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏதோ கொஞ்ச நேரம் பரிசுத்தமாக இருந்தோம், பிறகு பாவ வாழ்க்கை அல்ல. பரிசுத்த ஜனமாக நிலைப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அநேகர் பரிசுத்தமாக இருப்பாங்க. திடீரென்று ஒரு பாவம் செய்த பிறகு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்வார்கள். ஆண்டவர் திரும்ப மன்னித்த பிறகு திரும்பி அதே பாவத்தை செய்து திரும்ப அதே ஜெபம், ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் பாப்பார், நீ ஒரு விஷயம் சொல்லி எத்தனை விஷயம் இந்த பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருப்பாய், பரிசுத்தத்தில் நிலைநிற்க முடியவில்லையே. ஆமென் சொல்றான். கவனிங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. அடிக்கடி விழுந்து இருந்திருக்கிற அனுபவம், ஆமென், தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் பெற முடியாது. நீங்கள் இதற்காக மனம் தாழ்த்தி உபவாசத்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த வாழ்க்கையை நிலைத்திருப்பதற்கு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் நிலைத்திருக்க வேண்டியது, அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியில் நிலைமை ஜெபிப்பதில், ஆமென், பரிசுத்த அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென் சுத்தம். அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக என்று வசனம் சொல்கிறது. அப்ப கவனிங்க, அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் நாமும் நிலைத்திருக்க வேண்டும். ஆவின் நிலைமை ஜெபிப்பதில் நிலைத்திருங்கள். அந்நிய பாஷைகள் பேசி ஜெபிப்பதில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. சபைக்கு வந்தால் மற்றும் அந்நிய பாஷை அல்ல, வீடுகளிலே ஆமென் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் ஒதுக்கி அந்த நேரத்தில் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அதுல விடாதீங்க. ஆமென். அதில் நிலைத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கிறீர்களோ அந்த நேரத்தை, குறிப்பிட்ட நேரத்தை விடாதீர்கள். நிலைத்திருங்கள். அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள். அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான உபதேச கோளாறுகள், துருபதேசங்கள் எல்லாம் எழுதிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சுத்தம். டிவியை எடுத்தால் பலவிதமான துருபதேசங்கள், மீடியா மூலமாக பயங்கரமான துருபதேசங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவன் நமக்கு கொடுத்த சத்திய வேத வசன உபதேசத்தில்
நாம் அதை விட்டு விலகாமல் அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இன்றைக்கு அநேகர் பலவிதமான உபதேசத்தில் அலசரிப்படுகிறார். பயங்கரமான துருபதேசங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஸ்தோத்திரம், ஆமென், சத்திய வசனத்திலே உபதேசத்திலே நிலைத்திருங்கள். ஒரு கிறிஸ்தவருக்கு உபதேசம் என்பது மிக முக்கியம். எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு முக்கியமானதோ, அந்த முதுகெலும்பு அவனை நிற்க பண்ணுகிறதோ, இது போல ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு ஆவிக்குரியவனுக்கு உபதேசம் மிக முக்கியம். அந்த உபதேசம் அவனை நிற்க பண்ணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க பண்ணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆதி நாட்களில் நம்முடைய பரிசுத்த வாழ்வில் நமக்கு கொடுத்த அந்த சத்திய உபதேச வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பல துருபதேசங்கள் அந்த வசனத்தை, அந்த பரிசுத்த வாழ்வில் நமக்கு போதித்த அந்த சத்திய உபதேசத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய துருபதேசம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. உபதேசத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. ஆமென். சொல்றாங்க, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஏனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். கவனிங்க, இந்த வசனத்திலே ஆமென் சொல்றோம். தீமோத்தேயை குறித்து வசனங்கள் பவுல் சொல்கிறார். தீமோத்தேயுடைய குடும்பத்தை குறித்து பவுல் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் உனக்குள்ளாக நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் இருந்தது. அதன் பிறகு உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்தது. இப்பொழுது அந்த விசுவாசம் உனக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். சொல்றோம். கவனிங்க, அந்த மூத்த தலைமுறைகள், ஆமென், மூதையாரிடம் இருந்துதான் அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக வந்துதான். கவனிங்க, அந்த விசுவாசம் எப்படி நிலைத்திருக்கிறது என்று பாருங்கள். எப்படி நிலைத்திருக்கிறது என்று பாருங்கள். அந்த தீமோத்தேயுடைய தாயார், அவனுடைய பாட்டி, ஆமென், சொல்றான், அவனுக்கு என்ன சொத்து சேர்த்து வைத்தாங்களோ தெரியவில்லை. ஆனால் விசுவாசத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். விசுவாசத்தை சொத்தாக அவனுக்கு வைத்து போனார்கள். ஹல்லேலூயா. அந்த பாட்டிக்குள்ளாக இருந்ததான் அந்த விசுவாசம் தாய்க்குள்ளாக வந்தது. தாய்க்குள்ளாக இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக வந்தது. அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். உங்கள் விசுவாசம் நிலைத்திருக்க விடாதபடி பலவிதமான எதிரான சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நாம் நிலைத்திருக்க வேண்டியது அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். சகோதர சிநேகம், அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவர் மேல ஒருவர் நாம் வைத்திருக்கிற அன்பு, ஒரு சகோதரன் மேல இன்னொரு சகோதரன் வைத்திருக்கிற அந்த சிநேகம், அதுல நாம் நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் பாத்தீங்கன்னா அன்பு கொஞ்ச நாள் நிலைத்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த அன்பு அம்பா மாறிடும். ஆமென். சொல்றோம், அன்பு காணாமல் போய்விடும். அந்த அன்பில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கணவன் மனைவி ஆரம்பத்தில் ரொம்ப அன்பா இருப்பாங்க. நாளாக பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரிதான பிறகு அந்த அன்பு பனி போல மறைந்து போய்விடும். ஆமென். அது உலகத்தாருடைய அன்பு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருவர் மேல ஒருவர் நாம் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். சொல்றோம், உங்க குடும்பத்துல அன்பு நிலைத்திருக்கிறதா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பு நிலைத்திருக்கிறதா? தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு நிலைத்திருக்கிறதா? தேவனிடத்தில் வைத்திருந்த அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்களா? சகோதரர் மேல உள்ள அன்பில் நிலைத்திருக்கிறீங்களா? சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர் நமக்கு விரோதமாக எவ்வளவு பேர் எழுப்பி வந்தாலும் அந்த சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நினைவோடு சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆமென். ஸ்தோத்திரம், யோசுவா அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்பொழுது யோர்தான் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. சுதந்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவருடைய கால்கள் யோர்தானிலே
பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி யோர்தான்ல பட்ட மாத்திரத்திலே யோர்தான் நசியும் அது விலகி போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க. ஆனால் யோசுவா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கையை பற்றிய சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் அவங்க யோர்தான்ல நிலையாய் நின்றதாம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. வாசிக்கிறேன், இங்கே யோர்தான் நடுவிலே ஆசாரியரின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 12 அந்த ஆசாரியர்களுடைய கால்கள், அந்த உடன்படிக்கையை பற்றி சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள், உங்க கால் என்ன செய்தது? யோர்தான் நிலையாய் நின்றதாம். அந்த கால்கள் நிலையாய் நின்ற பொழுது அந்த யோர்தான் அது பிரித்து போனது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கடந்து போனார்கள். அதன் பிறகு அந்த அவங்க கால்கள் எதுவரைக்கும் நிலையாய் நின்றது? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் யோர்தானை விட்டு கடந்து போகிற வரைக்கும் அந்த ஆசாரியருடைய கால்கள் யோர்தான்ல நிலையாய் நின்றது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் யோர்தான் வழி விலகும், யோர்தான் உங்களை விட்டு விலகும். நிலைத்திருக்க முடியல உங்களால, எனவேதான் யோர்தான் உங்களுக்கு வழிபடவில்லை. நீங்கள் என்னதான் கால் வைத்து பார்த்தாலும் யோர்தான் தடை விலகவில்லை. காரணம் நீங்கள் நிலைத்திருக்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க ஒப்புக்கொடுங்கள். அன்பில் நிலைத்திருங்கள். செபத்தில் நிலைத்திருங்கள். வேத வாசிப்பில் நிலைத்திருங்கள். பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். அபிஷேகம் உள்ள வாழ்க்கையில் நிலைத்திருங்கள். உபதேசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்கள். தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யோர்தான் போன்ற தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி கொடுப்பாராக. நாம் எல்லாம் கண்களை மூடி நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்தவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகள் உண்மையில் நிலைத்திருந்து உம்மால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. உங்களுடைய கர்த்தரை எங்களை வாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நீடித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.